மேஷ ராசி நண்பர்களுக்கான பராபவ வருட புத்தாண்டு பலன்கள். இந்த மேஷ ராசிக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம். இந்த பராபவ வருடங்கிறது உங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 7.5 சனி நடக்கிறது, அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை, உனக்கு வேலை கிடைக்காது, மரியாதை கிடையாது, குடும்பம் பிரிஞ்சிருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையுமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எல்லாமே எப்போ நடக்கும்னா, மே மாதம் முடியும் போது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் கந்தாய பலன் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வருஷ கடைசியில் தான், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி அந்த நாட்களில் மட்டும்தான் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், அதாவது வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை பண விஷயமாக ஏதாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களாம் இந்த வருஷம் அதீத லாபத்தை பெறக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஸோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ராவல். அதாவது ட்ராவல்னால் விமான பயணம், கப்பல் பயணம் இல்லையா, ஒன்றுமே இல்லையா, கார் எடுத்துகிட்டு வெளியில் போகணும். நீங்கள் எனக்கு வீட்டில் வேலை இல்லை சார், நான் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பரிகாரமாக இந்த வருஷம் நிறைய ட்ராவல் பண்ணணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை, உங்கள் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு அனுபவங்களை பெறுவதற்கான அமைப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் நியூ திங்ஸ். புதுசாக கற்றுக்கணும். சும்மா வீட்டிலேயே உக்காந்துட்டு குண்டு சட்டி குதிரை ஓட்டிண்டு, வீட்டில் சமைக்கிறேன், வீட்டில் சாப்பிட்றேன், வீட்டில் தூங்குறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், வண்டி ஓட்டுறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், ஆஃபீஸ்லேருந்து திருப்பி வரேன், ஆஃபீஸில் சண்டை, ஆஃபீஸ் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சண்டை, இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணணும். அதே சமயம் நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களால் நிறைய ட்ராவல் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 4 விதமான மக்களை பாருங்கள். உங்களுக்கான பரிகாரமே இதுதான். இந்த பராபவ வருஷத்துக்கு நம்ம வருடாந்திர பலன்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்ல போகிறதில்ல. ஆக்சுவலாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதுவும் வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து பணவரவுகள் பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். அதனால் இந்த வருஷத்தில் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு ரீசனை வச்சு சொந்த வீடு வாங்குறதுக்கோ, சொந்த வீட்டில் குடி போகிறதுக்கோ, சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கி போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் சென்னை சிட்டியில், பெங்களூர்லாம் ஒரு 4-5 வீடு வாங்கி போட்டிருக்காரு. இன்னி வரைக்கும் அவரால் ஒரு இடத்துல கூட, ஒரு வீட்டில் கூட அவரால் கொடுத்தனம் பண்ண முடியல. அவரால் ஒரு நைட் ஸ்டே பண்ண முடியல. அவர் எங்கே போனாலும் ஹோட்டலில் தான் தங்குவார். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் அவர் சொந்த வீட்டில் குடும்பம் நடத்துவார்னு. அவர் மனைவியும் அதே மாதிரி ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. இவரும் நிறையா ஊர் சுற்றுவார். அவ்வளோ பிஸ்னஸில் பிஸி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த வருடம், அவரை போன்றவர்களுக்கு இந்த வருடம் சொந்த வீட்டில் படுத்து தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பராபவ வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான யோகம் இருக்குங்க. ஆனால் பொது வெளியில் போகும்போது மேஷராசி நண்பர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்கார். உங்களுக்கு மே மாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் குரு பார்வை சனிக்கு கிடைக்கிறது. அது வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை உலக அளவில் பாதிப்பை கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உலக அளவில் வார்கள், அதாவது சண்டைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா இருந்தாலே சண்டை தான். நீங்கள் எதையாவது தைரியமாக முடிவு எடுப்பீங்க. அது பார்க்குறவங்களுக்கு கோபத்தையும் வைத்தறிச்சலையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் முழுவதும்
அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு டியூரேஷன் இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் வருஷ கடைசி, மிடில் ஏஜ்டாக இருந்தால் நடு பீரியட், யங்ஸ்டர்ஸாக இருந்தால் லெஸ் தேன் 30 இயர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முதல் 4 மாதங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து செவ்வாய் வந்து இந்த வருஷம் வந்து இந்த 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 வருஷம் ஆரம்பத்தில் வந்து இதில் இருக்கார், மீனராசியில் இருக்கார். ஏப்ரல் மாதம் முடிஞ்ச உடனே அவர் வந்து மேஷராசிக்கு வருவார். அந்த மேஷராசிக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரும்போது தன்னுடைய பார்வையை 4ஆம் பார்வையை குருவுக்கு கொடுக்குறார். குரு மங்கள யோகம் 4ஆம் இடத்திற்கு. ஸோ ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு, அதாவது குருவுக்கு கொடுக்குறாருன்னா குருவோடைய அவருடைய அந்த பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளார, மே மாதத்துக்குள்ளார நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் முதல் 4 மாதங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தில் குறைச்சலே இருக்காது. வருமானம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு எப்படி சார் வருமானம் வரும்? ஏதாவது ஒரு ரீசன், உங்களுடைய கிராஜுவேட்டி பணம், இல்லை எப்போவோ போட்டு வச்சுருந்த இன்சூரன்ஸ் பணம், இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுமே இல்லையா, உங்கள் குழந்தைகள் கொண்டு வந்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதீத வருமானமும் லாபமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால, இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை முதல் ஆடி வரை அமோகமான ஆதாயம் இருக்குது, ஒரு பெரிய லாபம் இருக்குது, சொத்து சேர்க்கை, வருமானம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஆவணியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு மிதமான வருமானம் தான் இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் முதல் 4 மாதத்துலேயே வந்துடும். ஆனால் வருஷ கடைசியில், அதாவது மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்துக்காக சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, ஆர் ஈவன் ஐ கேன் சே 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இதுவரை இல்லாத அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் 12 மாதத்திலும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் அமோக பலன்களையும், கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி டு பங்குனி சுமாரான பலன்களையும் தரும். நடுவில் இருக்கக்கூடிய ஆவணியிலிருந்து கார்த்திகை வரைக்கும் மிதமான பலன்கள் இல்லை, 0 பலன்கள். அதாவது உங்களுக்கு வியாதிகளால் சங்கடம் அல்லது கடன்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிகாரம்னு எதையும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மாசாந்த பரிகாரங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே இந்த வருஷத்துக்கான பரிகாரங்கள் சரியாகிவிடும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு அமோகமான வருமானமும் லாபமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் வீட்டில் சுப விசேஷங்களால் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாகவும் அமைந்திடும். ரிஷபராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சி இருக்குது. அதாவது மரியாதை வளர்ச்சி, பண வளர்ச்சி, புகழ் வளர்ச்சி, இப்படி ஏகப்பட்ட வளர்ச்சி இருக்குது. இத்தனை நாளாக உங்களை பற்றி உங்கள் உறவுகள் உங்களை பற்றி அவமதித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் அவங்கள மதிக்கவே இல்லை. இத்தனை நாளாக ரிஷபராசிக்கு எப்படி மகாபாரதத்தில் கண்ணனை கடைசி வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்களோ, உங்களை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. இதுதான் இப்போ பிரச்சனையே. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வருது. அதே சமயம் உங்களுக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ ஆரம்பத்தில் கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் 30லேருந்து ஜூன் 15-18 தேதி வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் ஹெல்த்.
அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 80 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 90 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, அது ஆணோ பெண்ணோ, இந்த ஏப்ரல் 30லேருந்து ஜூன் 15 வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், ஆடி மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் 30லேருந்து ஜூன் 15 வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருட பிற்பகுதி, அதாவது ஆடி தாண்டி எடுத்து அப்படின்னா உங்களை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளவு அமோகமான வளர்ச்சி இருக்குது. நிறைய ட்ராவல் இருக்குங்க இந்த வருஷம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ராவல், தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல், இந்தியாவுக்குள்ளே ட்ராவல், கண்டம் விட்டு கண்டம் ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது யூ வில் ட்ராவல் பிட்வீன் கான்டினென்ட்ஸ், நாட்டுக்கு நாடு. அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த மந்தின்னு சொல்லக்கூடிய குரங்கு வந்து மரத்துக்கு மரத்து தாவும்னு. ஆனால் இந்த வருஷம் இந்த பராபவ வருடத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நாடு விட்டு நாடு மாறிட்டே இருப்பாங்க. உடனே ஒரு கேள்வி வரும், சார் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படி சார் நாடு விட்டு நாடு போக முடியும்? அப்படி கிடையாது. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இடமாறுதல் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸில் கொடி கட்டி பறப்பாங்க, அவங்க இத்தனை நாளாக ஃபாரின் போயிருக்க மாட்டாங்க, இந்த வருஷம் நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிளர்க்கு கவுண்டராக ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு வருமா? அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நிறையா வெளியூர்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் நிறைய சிட்டி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, அதே மாதிரி மதுரை, சென்னை, ஹைதராபாத், இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு, காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜோசியத்தை இடக்க முடக்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக, சார் நான் பாஸ்போர்ட்டே எடுக்கலை. பாஸ்போர்ட் எடுக்கிறதுலாம் ஒரு விஷயமா? பாஸ்போர்ட் எடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு வெளியூருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கிளம்பி போவீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நீங்கள் விழுப்புரம் போயிட்டு வந்தாலே வெளியூர் தான். ஒரு 2 ராத்திரி அங்கே போய் தங்கிட்டு வந்தீங்கனாலே அது வெளியூருக்கு போய் ட்ராவல் தான். ஸோ ட்ராவலிங் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதங்களில் வியாதியினால் பாதிப்பு வரும். அது உங்களுக்கு வியாதி வரலாம், உங்கள் வாழ்க்கை துணைக்கு, உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ வியாதியினால் சங்கடப்படலாம், மருத்துவமனைக்கு போகணும். அது வியாதி வந்தால் மட்டும் போகணுங்கிற அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் அடிக்கடி போகிறாங்க, கிரானிக் இல்னஸ்க்காக ட்ரீட்மெண்ட் போகலாம், இல்லை பெரிய வியாதி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இது முதல் 4 மாதங்கள் தான். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா, அரசியல் துறை சார்ந்தவர், இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறவர், இல்லாட்டி என்னை போன்ற ஜோதிடர்கள், இல்லாட்டி டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, சேல்ஸில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க, அட்வொகேட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பு வருது இந்த வருஷம். நீங்கள் கடல் கடந்த பயணம் போவீங்கன்னு சொன்னேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு வரார், லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு வரார். அந்த ஏப்ரல் 30லேருந்து ஜூன் 15க்குள்ளார ஒன்றா மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் வாழறீங்க, இந்தியாவை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாயகம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதாவது ஜூன் மாதம் 15 தேதிக்கு மேலே யூ ஆர் ஹேவிங் தி பெனிஃபிட் ஆஃப் ரிட்டர்னிங் பேக் டு இந்தியா. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன். வருமானத்தை காட்டிலும் செலவுகளா, இல்லை வருமானம் வரதை விட வருமானம் நிறையா வருது அதுக்கு ஈக்குவல்ட்டாக செலவுகளான்னு கேட்டால், வருமானம் என்ன வருதோ அது மாதிரி 4 மடங்கு செலவாகிறதுக்கு, 3 மடங்கு செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் குடும்பத்தில் நிறையா சுப செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது, உறவுகள் வகையில் நிறைய மொய் எழுத வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள்னால் உங்களுக்கு உண்டான நகைகள் வாங்குவது, உங்களுக்கு உண்டான வண்டி வாகனம் வாங்குவது, உங்களுக்கு உண்டான
சொந்த வீடு வாங்குவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே. ஸோ வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த பூமி தொடர்பான முதலீடு இல்லையா, ஒன்றுமே இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசக்கதவையோ இல்லை பின்பக்க கதவையோ நீங்கள் வந்து செலவு பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புழக்கடை கதவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் புழக்கடைன்னா புழங்கும் கடை, கடைசியில் புழங்குற இடம், அதாவது பேக்யார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து கதவு அடைக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் தோட்டத்து கதவுன்ட்டு, அதாவது தோட்டம்னா பின்பக்க கதவு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த கரையான் சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீட்டில் கரையான் வந்ததுன்னா உடனே செலவு பார்த்துருங்க, இல்லாட்டி வீட்டையே அரிச்சிடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வருஷ கடைசியில் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது நான் சொல்கிறது டிசம்பர் மாதம். குரு வந்து இந்த வருஷ ஆரம்பத்திலே, அதாவது வைகாசி மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இதில் வந்து கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் அமோக வருமானத்தையும், இரண்டாவது 4 மாதங்கள் அதாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அப்பா அம்மாவை நினச்சி பயம், அப்பாவுடைய ஹெல்த்தை நினச்சி பயம், அம்மாவுடைய ஹெல்த்தை நினச்சி பயம், அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்களுடைய ஹெல்த்தை நினச்சி பயம், அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பயம், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி பயம். ஆனால் வருஷ கடைசி, அதாவது மார்கழி மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிதமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த பயம் தெளியக்கூடிய மாதங்களாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ரோகிணியில் பிறந்தவராக இருந்தால் முதல் 4 மாதங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு உடம்பில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, பிபிக்காகவோ சுகருக்காகவோ டயபெட்டிஸ்க்காகவோ, இல்லை வந்து பார்க்கின்சன் டிசீஸ், இல்லாட்டி வந்து நர்வஸ் வீக்னஸ், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள் 8 மாதங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய ட்ராவலை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அஃபீஷியலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, இந்த நாட்டுக்கு போங்கன்னு செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அமோகமான வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கிறதுனால இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அதே சமயம் கடல் கடந்த பயணத்தால் புதிய நட்புகள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், அதுவும் வருஷ ஆரம்பத்திலே உலக அளவில் சில பெரிய பெரிய சங்கடங்கள் வெளிவரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கும் அந்த பாதிப்புகள் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. சப்தமஸ்தானாதிபதி களத்ராதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து உச்சமடைகிறார். அதனால் நட்புகள் பலத்தை பிரயோகிப்பார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்குமான்னு கேட்டால் அதீதமாக இருக்குது. ஆனால் செலவும் ஜாஸ்தியாகும். வருமானம் இருக்கே, செலவு இருந்தால் என்ன சார் கவலை அப்படின்னா, இல்லைங்க, வருமானமும் இருக்கும், கடனும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ டென்ஷன் ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கு நிம்மதி போகும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இந்த வருஷ ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை 10ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன், புதன், ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கார். இந்த வருஷத்தில் தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய சிந்தனா சக்தியின் தவறுகள் காரணமாகவும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த வருஷம் அவசரப்பட்டு எந்த புதிய பிஸ்னஸையும் துவக்கி விடாதீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு.
லாபாதிபதி சனியோடு சேர்ந்து 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் சனி மற்றும் செவ்வாய் உங்கள் ராசியும் பார்க்குறனால வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கும். பதட்டம்னா எதுக்குன்னே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க, அம்மா கிட்ட கத்துவீங்க, அப்பா கிட்ட சண்டை போடுவீங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போடுவீங்க, கூட பிறந்த அக்கா தம்பிக்கிட்ட அண்ணன் தங்கிட்ட சண்டை போடுவீங்க, எல்லாரையும் மிரட்டி உருட்டி வச்சுருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு விதமான தாக்கம், பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் நிறையா இருக்குது, ஆனால் செலவு கண்ட்ரோல் இல்லாமல் போயின்னு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான செலவு, உங்களுடைய தனிப்பட்ட வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய செலவு, இதில் பத்தாததுக்கு இந்த காரு, இந்த 2 வீலர் வாங்கிறது, நகைகள் வாங்குவது, சொத்து வாங்குவது, இதெல்லாம் செலவு பண்ணுறீங்க. இந்த மாதிரி வாங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் அது உங்களுடைய கைக்கு மீறி போகக்கூடாது. அதை மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்களில் நீங்கள் பெருசாக தடைகளை சந்திச்சுட்ருக்கீங்க. யூ ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ். அந்த அப்டக்கிள்ஸ் விலகும், உங்களுடைய வளர்ச்சிக்கான அப்டக்கிள்ஸ் விலகும். ஆனால் சொந்த முயற்சி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது இந்த வருஷம். இந்த வருஷம் நீங்கள் எப்போ தான் முயற்சி எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சாலும் யாராவது ஒருத்தர் தடை போட்டுட்ருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தடை போடுறாங்கன்னா அதை கேளுங்க. பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது அவசியம் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் செய்கையால் காட்டக்கூடிய நபர். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய முயற்சிகளில் சற்று நிதானத்துடன் இறங்குவது நல்லது. சார், நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலை அப்படின்னா எனக்கு பெருசாக லாபம் வராது, நஷ்டம் வந்துடும் சார் அப்படின்னா பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஜூன் மாதத்துலேருந்து பண்ணலாம். ஜூன் மாதம் வரைக்கும் பண்ணக்கூடாது. ஜூன் மாதத்துக்கு மேலே பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பெருசாக விஸ்தீரணம் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணத்தை நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் சொந்தமாக நீங்கள் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 2 கோடி ரூபா இல்லை 1 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. அந்த பணம் அதாவது சேஃப்டிக்காக வச்சுருக்கிற பணத்தை கொண்டு வந்து அதில் போடக்கூடாது. நீங்கள் கடன் வாங்கி போடலாம், கடன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் மூலமாக பண வருமானம் ஏற்படும். அந்த வருமானத்தை கொண்டு தொழிலில் முதலீடு பண்ணலாம். அது உங்களுக்கு நஷ்டத்தை தராது. ஆனால் உங்கள் சேமிப்பிலேருந்து பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் உங்களது கிடையாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் செலவுகள் இருக்கும். போக 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 தான் செலவுகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வருஷம் ஃபுல்லாக செலவு இருக்குது. அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய பங்களிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான பண முதலீட்டை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து பார்ட்னராக வச்சுருக்காரா, நீங்கள் வந்து ஒரு 10 பவுன் நகை எடுத்து கொடுப்பீங்க. இல்லை உங்கள் மனைவி பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களா, உங்களுடைய சம்பாத்தியத்தில் இல்லை உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து கொடுப்பீங்க. நீ எடுத்து பண்ணுமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது. ஆனால் நீங்களாக பணத்தை போட்டு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு, அதுவும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணினீங்கன்னா, வெளியாட்களோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவங்களில் பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் நஷ்டத்தை சந்திக்கும். அதனால் பண முடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலால் குடும்ப கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் அதில் நட்சத்திரம்னு நான் சொன்னேன், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், அவர்களால் இந்த குடும்பத்துக்கு அமோக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக சிக்கல்களை தவிர்ப்பதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் நடுவில், அதாவது ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயம், தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு பயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்றுமா எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு ரிஸ்க்காக இருக்குது, என்னமோ ஒரு பிரச்சனையாக இருக்குது,
நான் வண்டியில் போக மாட்டேன், நான் டிரைவிங் பண்ண மாட்டேன், நான் வந்து ஹைரைஸ் பில்டிங் ஏற மாட்டேன், நான் வந்து லாங் டிரைவ் போக மாட்டேன், நான் வெளியூருக்கு போக மாட்டேன், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எத்தனை நாளைக்கு தள்ளி போடுவீங்க? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் மன தைரியத்தை வளர்த்துக்கொள்வது நல்லது. மனதைரியம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சிக்கலையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில், உங்களுடைய படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் தைரியமாக சில முடிவு எடுப்பீங்க. அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களுடைய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் செலவுகள் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன். உங்களுக்கான செலவுகள்னு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் தான் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் உங்கள் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். புதுசாக யாராவது அறிமுகமாகறாங்க ஃப்ளைட்லேயோ இல்லை வந்து போகிற இடத்துல ஃபாரின் லேண்ட்லேயோ அறிமுகம் ஆகிறாங்கன்னா அவங்க விஷயத்தில் எல்லா ரகசியத்தையும் உளரக்கூடாது. நீங்கள் ரகசியம் காப்பதில் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகும் ஆண்டாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் முக்கியமாக விஷயம், நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபாரின் ட்ராவல் வரும் வேலை விஷயமா. எந்த ட்ரம்பர் வந்து உங்களுக்கு வந்து விசா கொடுத்தா உங்களுக்கு $1,00,000 கொடுக்கணும்னு சொன்னாரோ அதே ட்ரம்பர் உங்களுக்கு குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்களால் அடுத்தவங்களுக்கும் லாபம் ஏற்படுறதுக்கான அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். அதனால் இந்த வருடம் கடல் பயணம், அதாவது கடல் கடந்த பயணத்தால் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் இழந்ததை பிடிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது என்ன சார் இழந்ததை பிடிப்பது? மரியாதை இழந்துருச்சு, வேலை இழந்து விட்டேன், பணம் இழந்துட்டேன், குடும்பம் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இழந்ததை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். பணம் திரும்பி வரும், தொலைச்ச பணம் தேடி வரும். அதுவும் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் விழுந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நேர்மை நிறையா இருக்குது. அதாவது பணக்காரனாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள், கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோவில் பணத்தை நகையை தொலைச்சிட்டு 55 பவுன் 65 பவுன் தொலைச்சிட்டு அதை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த போலீஸும் கரெக்டான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப நிறைய நடக்கிறது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன பணம் திரும்பி வரும். சார் நான் வந்து சீட்டு கட்டினேன் சார், அந்த சீட்டு கம்பெனிக்காரன் ஓடிட்டான் சார், எங்கே இருக்கானே தெரில. அகஸ்மாத்தாக கிடைப்பான் சார், அவன் உங்களை தேடி வருவான். எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, அவன் ஒரு இடத்துல வரும், 2 பேரும் மீட் பண்ணி அவனை பிடிச்சி கேட்பீங்க. அவன் உங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவான். கடகராசிக்காரனுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவான். ஸோ இழந்த பணத்தை, இழந்த மரியாதையை பெறக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை, சனி செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை. இதில் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சமாக இருக்கார். ஆனால் அதே சமயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். பதவி உயர்வு கிடைப்பதற்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் புதிய வேலையில் சேருவதற்கான அமைப்பும் உருவாகக்கூடிய நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும், புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. இதில் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த பொண்ணுங்க வந்து அறகுறையாக அவள் ஒத்துக்கிறா ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறா, தைரியமாக போய் பேசுங்க. இன்ஃபேக்ட் இது உங்கள் வீட்லேயும் பேசலாம். இந்த வருஷம் நீங்கள் வீட்டில் பேசினீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அவங்க பேச்சை கேட்டு அந்த பொண்ணு வீட்லேயும் இந்த பையன் வீட்லேயும் பேசி உங்கள் 2 பேர்த்துக்கும் திருமணத்தை நடத்தி முடிப்பார்கள். நல்ல நண்பர்கள் அமைவார்கள்னு சொன்னேன்.
இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலே 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறனால வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பீங்க, பணமே வந்திருக்காது. இப்போ ஒரு புது ஆள் வருவான், அவன் அந்த வீட்டை 5,000 ரூபா வாடகைலேருந்து 15,000 ரூபா வாடகை, 25,000 ரூபா வாடகைக்கு, அதுவும் இன்றைக்கி சென்னையில் வீடு இருந்தாலே கோடீஸ்வரன். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. சார், உங்களுக்கு போன வருஷமே பதவி உயர்வு கிடைச்சிருக்கணும், அதை கொடுக்காமல் தடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார், பதவி உயர்வை தராமல் தடுத்துட்டு இருந்தார். 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே சனியோடு சேர்ந்திருக்காரு. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. இடமாறுதல் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 10ஆம் இடத்துக்கு வராரு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆதாயம் ஏற்படும். இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் தலைமை பதவியில் கூட உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஒரு கவுன்சிலராகவோ இல்லை வட்ட செயலராகவோ மாவட்ட தலைவராகவோ வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அரசியலில் இல்லாமல் அரசாங்க பதவியில் இருந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களை மதித்து நடத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தொழில் கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் கல்வினா என்ஜினியரிங் படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், நான் மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம் சார். ஏன்னா நான் 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்படுறார், வந்துட்டார். செவ்வாய் தான் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் இந்த வருஷமே. ஸோ உங்களுக்கு மருத்துவ ரீதியான இரத்த சம்பந்தமான படிப்புகள், கேன்சர் சம்பந்தமான படிப்புகள்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேல் படிப்புக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதிய குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வருஷ ஆரம்பத்திலேருந்து சந்தோஷமான செலவுகள், சுப செலவுகள், நல்ல விஷயங்கள். இதில் 10ஆவதுக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஜூன் மாதம் உங்களுக்கு திருமண விஷயத்தில் நல்லா இருக்கும்னு சொன்னேன், நட்புகள் விஷயத்தில் நல்லா இருக்கும்னு சொன்னேன், பார்ட்னர்ஷிப்பில் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் துவக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக துவக்கலாம். குடும்ப பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். சார், எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, எங்கள் அண்ணனும் அதில் இருக்கார், நானும் அதில் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனும் என் பேச்சை கேட்குறது இல்லை சார். இந்த வருஷம் ஆரம்பமே உங்கள் பேச்சுக்கு தான் மரியாதை. இத்தனை நாள் உங்கள் அண்ணன் உங்களை எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருந்தவர் இப்போது, அப்பா தம்பி சொல்கிறது கேட்கலாம்ப்பா, நல்ல ஐடியா சொல்கிறேன்ப்பா. இத்தனை நாளாக அண்ணன் மதிக்காத அண்ணன் உங்களை மதிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது முதலீடு பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, அதுவும் நிலம் சம்பந்தமான தொழில் செய்கிறீங்க, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட் இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூங்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்க, அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இந்த வருஷம். யூ வில் பி வெரி பிஸி தட் வீட்டுக்கு போக முடியாது. சில சமயம் நைட்டு ஃபேக்ட்ரியிலே படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, வீடு வாங்கி கொடுத்து பண்ணுறவங்க, வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அமோக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ள ஆண்டாக இருக்கும். கடந்த 4 வருஷமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் பெருசாக பிஸ்னஸ் இல்லை. வருஷத்துக்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணால் பெரிய விஷயம்.
இந்த வருஷம் மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்டாவது பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் அது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணமும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வேலையாட்களும் கிடைப்பாங்க. ஆனால் டைம் இருக்காங்கிறது தான் கேள்வி. ஏன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. நீங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க? இந்த வருஷம் வேறு வழியில் பண்ணித்தான் ஆகணும், ஆனாலும் கஷ்டப்பட்டு பண்ணிடுவீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்க, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, பூசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான பலன்கள் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க வருஷ ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பெருத்த லாபத்தை சந்திப்பீர்கள். நிலத்தில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நிலத்திலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. எங்கே நீங்கள் வந்து மதுரையிலேருந்து பேர் என்ன திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா அது வந்து காடாட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரே வந்து ஒரு 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சென்ட்டு 5 லட்சம் 10 லட்சம் போகும். ஸோ உங்களுடைய நிலம் உங்களுக்கு புதையலாக மாறக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் நடுவில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி முதல் கார்த்திகை மாதத்தில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சற்று உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் பயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த்தும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குழந்தைகளுடைய ஹெல்த்தும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக, அதாவது அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா மருத்துவம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆப்ரேஷன் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலருக்கு மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன், கேன்சர் அல்லது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனே சார் இவர் நெகட்டிவ் சொல்லிட்டார் எனக்கு வந்துடுச்சு அப்படிலாம் கிடையாது. எச்சரிக்கை மணி அடிப்பது என்னுடைய கடமை. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாக நீங்கள் கருத வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு மேன்மைகள் நிறைந்த ஆண்டாக அமைந்திடும். சிம்மராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதி வரப்போகுது. இந்த வருஷம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக வேலை விஷயமாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் இளம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடமாற்றத்தோடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு வருமானமே இல்லை சார், எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொன்னப்போ, சார் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார் அப்படின்னாங்க. கடைசியில் அவங்க சொத்து வாங்கினதுக்கப்புறம், சார் எப்படி ஆச்சுன்னே தெரியல சார், நீங்கள் சொன்னீங்க நடந்துருச்சு அப்படின்னு. நான் சொன்னதுனால நடக்கலை, உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதக பிரகாரம் இப்பொழுது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இல்லையா, கார் வாங்குவீங்க, 2 வீலர் வாங்குவீங்க, பைக்கு மாற்றுவீங்க. அதே சமயம் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் மனைவியை இல்லை உங்கள் அம்மாவை தங்கத்தாலே அழகு பார்க்கணும்னு செஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நடக்குங்க. ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த 2026-27 பராபவ வருடம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை, 10 ரூபா வருமானம் ஆனால் 1000 ரூபா செலவு. என்ன சார் பண்ணுறது? வீட்டில் ஏகப்பட்ட சண்டை, எல்லார்கிட்டையும் கத்திட்டு இருக்கீங்க, கோவப்பட்டு எல்லாம் எரிஞ்சு விழுந்து. உங்கள் மனைவிக்கிட்டையோ இல்லை உங்கள் கணவர்கிட்டையோ எரிஞ்சு விழுந்து பேசுகிறீங்க, உங்கள் மாமியார்கிட்ட கத்தி பேசுகிறீங்க, உங்களுடைய நாத்தனார்கிட்ட சண்டை போடுறீங்க, உங்கள் பசங்கக்கிட்ட பையனோ பொண்ணோ அவங்க ஏதாவது ஒரு அம்மா எனக்கு இந்த மாதம் எனக்கு வந்து இதை மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டால் உடனே எரிஞ்சு விழுந்து கத்தி சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ அதெல்லாம் குறையும். உங்கள் வாழ்க்கையில் சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பு, அதாவது அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியான விகிதாச்சாரம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். 10,000 ரூபா வந்ததுன்னா 10,000 ரூபா செலவு, 1 லட்ச ரூபா வந்ததுன்னா 1 லட்ச ரூபா செலவு. அப்போ என்ன சேமிக்கிறது? சேமிப்பு இருக்காது, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா உங்கள் செலவுகளை குறைக்கணும்.
ஆனால் செலவுகளை குறைச்சிங்கன்னா வருமானமும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செலவை குறைக்காதீங்க, வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வழியை பார்த்துட்டே போங்க. நீங்கள் செலவு 10,000 இருக்கா, 10,000 வரும். 12,000 ஆக்குங்க, 12,000 வந்துடும். நீங்கள் சேமிப்பையும் ஒரு செலவாக மாற்றுங்க. நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் போஸ்ட் என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இப்போ ஆக்சுவலாக அதுதான் உண்மை. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வந்து மாதமான ஒரு 1,00,000 ரூபா, இப்போ வந்து 10,000ங்கிறது சொன்னால் கம்மியாக இருக்கும். நான் என்னமோ உங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மாதமான ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வருதுன்னா முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட், 5,000 ரூபா ஆர்டி, 5,000 ரூபா ஒரு சீட்டு கட்டுங்க, மாதம் 5,000 ரூபா கட்டிட்டு வாங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும். நான் சேமிப்பே பண்ண மாட்டேன், செலவு மட்டும் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் பணப்பற்றாக்குறையின் காரணமாக சில சமயம் கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கடனை அடைப்பதிலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அதை அப்படியே கடன் அடைச்சிட்றீங்க. உங்கள் கடன் அடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கடன் அடைக்கிறது 5ஆம் வீட்டு அதிபதி, வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்பட்டு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. ஆனால் கடன் அடைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு சொத்து சேர்க்கணும். 4, 6, 8 ஆகிய இடங்களை இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பார்க்க போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி தன்னுடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான பலன்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அனுபவங்கள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மனசில் அதாவது இந்த ஒரு டிவியில் காமிக்கிற மாதிரி சரி இதில் காமிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெயின் ஓடிட்டே இருக்குங்க, எப்போ பார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்போ பார் ஏதோ தாட் ப்ராசஸ், அதெல்லாம் இருக்காது. இந்த வருஷம் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாக இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இருக்குது. சரி, பூரம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கீங்க, பூரம் நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் விலகினாலும் வருஷ கடைசியில் தனவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தனவிரயம் வந்து சுபவிரயமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு 60 வயசில் இருக்கார், இல்லை ஒரு அக்கா ஒரு 65 வயசில் இருக்காங்க. அக்கா வீட்டுக்கார், அக்கா மாமாவுக்கு வந்து ஒரு 70 வயசு ஆக போகுது. அவருக்கு பீமரத சாந்தி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்கள் அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணி சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கே கூட உங்கள் மனைவியுடைய பர்த்டேக்காக அவங்களுக்கு ஒரு 55 வயசு, நீங்கள் ஒரு 60 வயசு, உங்கள் ஒய்ஃப் ஒரு 55 வயசுனா அவங்களுக்கு பீம சாந்தி பண்ணி சந்தோஷப்படுவீங்க. அதாவது சுப செலவுகள். இந்த சுப செலவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், சொத்து சேர்க்கைக்கான செலவுகள், தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கான செலவுகள், இப்படி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பை தரும். இதில் 10ஆவதுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தார், அதாவது உங்கள் கணவரோ மனைவியோ, அவங்க குடும்பத்தாருக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. அதுவும் சுப செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் கடந்த 2-3 வருஷமாக நீங்கள் பண்ணாத செலவுகளை பண்ணக்கூடிய வகையில், கடந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களை புரட்டி போட்டுடுது. ஏகப்பட்ட குழப்பம். அதாவது சப்தம சனி கண்ட அஷ்டம சனி, இது ரெண்டும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திடுது. ஆனால் இந்த வருஷம் நிம்மதியை தந்து சந்தோஷத்தை கொடுத்து செலவுகளை கொடுத்து உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படும். லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு இந்த வருஷம் விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடும், இடமாற்றம் ஏற்பட்டு தூக்கம் கெடும். அதாவது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு இடத்துலையே படுத்து தூங்குவாங்க, அடுத்த இடத்துக்கு போனால் தூக்கம் வராது. அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தங்களுடைய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் தூக்கம் வராது இப்போது. அதனால் சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்யும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. இதில் தூக்கத்தை தியாகம், குழந்தைகளுக்கான தியாகம், கணவனுக்கான தியாகம், மாமனார் மாமியாருக்கான தியாகம், பெற்றோருக்கான தியாகம், உடன்பிறப்புகளுக்கான தியாகம், அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் தியாகத்தை பண்ணி, தூக்கத்தை தியாகத்தை பண்ணி உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆக்சுவலாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானமும் மிதமாக இருக்கும், செலவும் மிதமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதே சமயம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுத்து சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம்,
சொந்தமாக தொழில் துவக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தி கடன் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தும். பேங்க் லோனுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். வருஷ கடைசியில், அதாவது 2026 டிசம்பர்லேருந்து தான் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் இந்த முதல் 8 மாதங்கள், அதாவது சித்திரை டு மார்கழி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், வருமானம் கம்மி. மார்கழி 1லேருந்து பங்குனி 31 வரைக்கும் உங்களுக்கு வருமானமும் ஜாஸ்தியாகும், செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஸோ இந்த 2026-27 வரக்கூடிய பராபவ வருடம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாகும் காலத்தை ஏற்படுத்தி கஷ்டங்களை விலக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக நிலவிடும். இந்த வருடத்தில் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக அமைந்திடும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஆண்டாக கன்னிராசிக்கு இருக்க போகிறது. சில விஷயங்களில் இழப்புகள் இருக்குங்க, சில விஷயங்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்குங்க. படிக்கின்ற குழந்தைகள் ஆதாயம் அடைவார்கள், ஆனால் உறவுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது, கூட இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 8 மாதங்கள்ங்கிறது நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் பொய் சொல்ல விரும்பலை. என்னடா அது பராபவ வருடத்துக்கு பலன் சொல்கிறாரு, நல்லது சொல்லுவார்னு பார்த்தா இந்த ஆள் இப்படி நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னா, உண்மையை சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம கவர்மெண்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் போகிறீங்கன்னா சில இடத்துல மார்க் போட்டிருப்பாங்க, ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஜோன், இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன் அது சொல்லாமல் இருக்கலாமே, எப்படியோ போ அப்படின்ட்டு. அவங்களுடைய கடமை ஆக்சிடெண்ட் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது. ஆக்சிடெண்ட் நடந்தாலும் அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய கடமை என்ன, அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணுன்ட்டு. அது இந்த தொப்பூர்னு ஒரு இடத்துல ஒரு கருவில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய கடமையாக அந்த இடத்துல பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அந்த தொப்பூர் கருவு எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த கன்னிராசிக்கு இந்த 2026-27 வரக்கூடிய பராபவ வருடங்கிறது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய ஒரு கர்வி ஏரியா. வளைஞ்சு போகும் இப்படி. அந்த இடத்துல போயிட்டு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் வண்டியை அப்படின்னா எப்படி பைத்தியக்காரத்தனம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கருவில் இந்த செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டில் நான் மேலும் மேலும் செலவு கொடுக்குறேன். வருமானம் இருக்கான்னு கேட்டால் வருமானத்தில் ஓரளவுக்கு தான் லாபம் இருக்கும், பெரிய லாபம் இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இந்த வருஷ ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதனால் வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும், ஆனால் போக 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 பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான அமைப்பை தருகின்ற சூழ்நிலை இருக்குது. பண வரவு இருக்கும், ஆனால் செலவை கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதையை கொடுத்துரும். அதாவது நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபாயை உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ இதை வாரி வழங்கிடுவேங்க, உங்களுக்காக வச்சுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் மாதமான வாரம் டெய்லி எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 50 ரூபா கொடுன்னு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கடன் வாங்கிட்டு போவீங்க. இதனால் என்ன ஆகுன்னா, பார்க்குறவங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அந்த குழந்தை வீட்டுக்கு கொடுத்துட்றான்ப்பா, பாவம் அம்மாக்கிட்ட கையேந்தி நிற்கிறான், உங்கள் பேரில் ஒரு மரியாதை வரும். ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட, கூட படிக்கிறவங்கக்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தத்தாரிடம், அதாவது பிளட் ரிலேஷன் இந்த ஃபஸ்ட் லைன் ஆஃப் சர்க்கிள் எதுவும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் லெவல் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இந்த வருஷம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வயதானவர்கள் பெற்றோர்களாக இருந்தால் அவர்களின் ஆரோக்கிய விஷயத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், அதாவது 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பாதிப்பு குறையக்கூடிய வகையில் இருந்தாலும் சில விஷயத்தை யாரையும் மாற்ற முடியாது. நாய்வாலை நிமிர்த்த முடியுமோ? நீங்களே சொல்லுங்களேன், நாய்வாலை நிறுத்த முடியுமா? அயன் பண்ணால் கூட அது நிமிராது, அதுக்கு சங்கடம் தான் வருமே தவிர நமக்கு எதுவும் நடக்காது. அதனால் நாய்வாலை நிமிர்த்த முடியாதுங்கிற மாதிரி உறவுகள் விஷயத்தில் இங்கே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும்னு சொன்னேன்.
அதில் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டேன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் முதல் 8 மாதங்கள் வியாதியினால், அம்மாவுக்கு வியாதி, அப்பாவுக்கு வியாதி, அப்பாவுக்கு மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் பயம், அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ, அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. ஒன்றுமே ஆகாது. ஆனால் அவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா அச்சோ அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். ஆனால் கடைசி 4 மாதங்கள் மார்கழியிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இது எல்லாத்துலேருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த பராபவ வருஷத்தில் வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முதல் 4 மாதங்கள் நல்ல சம்பளம் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் ஆவணி மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் தேவையில்லாமல் சில பேர் ரிசைன் பண்ணுவாங்க தெரியுமா. எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் வேலையை விட்டு போகிறேன், பேப்பர் போட்டுன்றேன் அப்படின்னு பேப்பரை போட்டுவிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு சம்பளம் குறைவாக வாங்கி வேலைக்கு அதிகம், அதாவது காத்தால் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வேலை பண்ணிவிட்டு அதே 10,000 தான் சம்பளம். இங்கேயாவது காத்தால் 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டு 10,000 சம்பளம். ஆனால் புது இடத்துல காத்தால் 8லேருந்து ராத்திரி 8 மணிக்கு 12 மணி நேரம் வேலை பண்ணியும் அதே 10,000. அப்போவும் கெட்ட பேர். உங்களை பார்த்தாலே உங்கள் முதலாளி, உங்கள் ஓனர் என்ன பண்ணுவார், மூஞ்சி சுழிப்பார், என்ன வேலை பண்ணியிருக்க நீ அப்படின்ட்டு. அதனால் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க ஆவணி மாதத்துக்கு மேலே வேலை மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றம் ஏற்பட்டால் நல்லது. அதாவது ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினா தப்பு இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அல்லது வேலை பளு ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க முதல் 2 பாதம், சித்திரை 2 வரைக்கும், சித்திரை 1, 2 அந்த பாதத்தில் பிறந்தவங்க தங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் அல்லது தங்களுடைய நெருங்கிய நட்பு உறவிலும் சில சந்தேகங்களை கிளப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்தேகத்தை கிளப்புவீங்க ஆனால் அவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரில் தப்பு சொல்லுவாங்க. நீ தான் அப்படி சொல்லியிருக்க, நீ தான் அப்படி பண்ணியிருக்க, நான் அப்படி பண்ணவேன்னு சத்தியம் பண்ணுவான். கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். ஸோ அந்த நபர்களை நம்பாதீர்கள். ஸோ உறவுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்தவங்க, கன்னி ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது. என் ஃப்ரெண்டு கேட்டுட்டான், என்னோடய ஃப்ரெண்டு கேட்டுட்டான், அவனுக்கு நான் பணம் கொடுக்காமல் இருக்க மாட்டேன், ஜாமீன் கையெழுத்து போட்டாவது அவனுக்கு லோன் வாங்கி தருவேன், பர்சனல் லோன் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பர்சனல் லோன் நீங்கள் தான் கட்டணும். அவன் கட்ட மாட்டான், அவன் எடுத்துன்னு ஓடி போயிடுவான். ஸோ யாரையும் நம்பி எந்த பண உதவியும் தராதீர்கள். சரி சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி மணல் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த குவாரி வச்சுருக்கேன், கல் ஜல்லி குவாரி வச்சுருக்கேன், மலை சார்ந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நிலம் சார்ந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறேன், தண்ணீர் சார்ந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன், தாராளமாக பண்ணலாம் சார், உங்களுக்கு அமோகமான வருமானம் இருக்குது. இதை தவிர நீங்கள் பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் பங்க் வச்சுருக்கேன், இல்லை பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட்ஸை பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். ஆனால் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த வருடத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அறிவு சார்ந்த தொழிலில் பெரிய வருமானம் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸை வாங்கிட்டு பண்ணணும். அட்வான்ஸ் வாங்கலை அப்படின்னா கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதே மாதிரி அட்வொகேட்டாக இருந்தாலும் வருமான தொய்வு ஏற்படும். டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை, உள்ளே வரும்போதே நம்ம பில்லை போட்டு வாங்கிட்டு தான் உள்ளே விடுவோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் நாளைக்கு திரும்பி அவனோட உசுருக்காக நம்மக்கிட்ட வந்தாகணும், அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் மற்ற ப்ரொஃபஷ்னல் என்ன பண்ணணுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அடுத்தவங்களை குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, உறவுகள் உங்களுடன் மனஸ்தாபத்தை சண்டைகளை ஏற்படுத்துவார்கள். உங்கள் கூட படிக்கிற பசங்க, உங்களுடைய டியூஷன் மேட்ஸ், ட்ராவல் பண்ணுற இடத்துல நீங்கள் பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்ஸ் ஒழுங்காக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த அரசு அதிகாரியும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் ரொம்ப தலையிடாதீங்க.
உங்கள் விஷயத்தை மட்டும் பார்த்துன்னு நடந்தேன்னா தேவையில்லாத அபவாத பெயரிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் நீங்கள் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பது நலம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு சுபங்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். குடும்பத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் எல்லாமே விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கு, என்ன பண்ணுறது? ஏன் செலவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க, துலாம் ராசியில் பிறந்தவங்க 10ஆம் இடத்திற்கு குரு வரார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 10இல் குரு பதவி மாற்றம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இத்தனை நாளாக கான்ட்ராக்ட் வேலை பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்பொழுது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அது எப்போ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு மேலே, அதாவது தை மாதம் 2027 தை பிறக்கிறது இல்லை, அந்த தை பிறந்தெடுத்துன்னா உங்களுக்கு வீட்டில் செலவு மேலே செலவு லைனாக. அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணம், பெரியப்பாக்கு 80ஆம் கல்யாணம், அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம், இந்த மாதிரி செலவுகள். இது பத்தாதுன்னு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களுடைய தொழிலை முதலீடு செய்து துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தை மாதம். ஸோ அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறீங்க. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் கடன் உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். சார், நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுவேன்னா எனக்கு வேறு எதுவும் செலவு இருக்காதுன்னா இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய வீடு கட்டும் செலவுகள். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 25 வயசாக எடுத்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும், பையனுக்கோ பொண்ணுக்கோ. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 பவுனாவது நகை போடணும். இன்றைய தேதிக்கு 25 லட்ச ரூபா எங்கே போகிறது? நீங்கள் சம்பாதிச்சா தான் உண்டு. பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா கூட இன்றைக்கி 25 பவுன் போடணும். உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா கூட 25 lakhs நீங்கள் முன்னெடுத்து வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி இப்போ எப்படி இருக்குன்னா 50-50 செலவு பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கா. பொண்ணாத்துக்காராலும் பையனாத்துக்காராலும் எப்படி பேசுகிறா? நாங்களும் செலவு பண்ணுறோம், நீங்களும் செலவு பண்ணுங்க. 1 கோடி ரூபா செலவாக நீங்கள் ஒரு 50 லட்சம் போடுங்க, நாங்கள் ஒரு 50 லட்சம் போடுறோம். இதுக்கு அந்த 2 குழந்தைகள் பேரில் டெபாசிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம அதை தலையிட முடியாது. உடன்பிறப்புகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தம்பி தங்கைகள் இருக்கிறவாளுக்கு ரொம்ப சூப்பர். உங்கள் குழந்தைகள், உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவதை பார்த்து இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி சார், எனக்கு உடம்பில் வியாதி இருக்குது, இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது, கால் பகுதியில் பிரச்சனை இருக்குது, கழுத்து பகுதியில் பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தொண்டை பகுதியில் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால நீங்கள் எந்த செலவும் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நல்ல செலவு, நஷ்டம் கிடையாது. எதுவுமே நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு நஷ்ட காலம் முடிவடைந்து விட்டது. அண்ணனுக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், அக்காவுக்கு குழந்தை பிறப்பு, சீமந்தம், இப்படி எல்லா செலவும் நீங்கள் தான் பண்ணணும். சரி, இது பத்தாதுன்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா குரு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லுவார், நானே நமஸ்காரம் பண்ணணும், நானே அட்சதையும் போட்டுக்கணும் அப்படின்ட்டு. அதை நம்ம ஊர் பசங்க இன்னும் கொலோக்கியலாக சொல்லணுன்னா, நான் இறந்தேன்னா நானே போய் படுத்துக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்களே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல காலம் துவங்கி விட்டது. அதாவது சொந்த காலில் நிற்பீங்க சார். இத்தனை நாளாக உங்கள் சொந்த காலில் நிற்காமல் அடுத்தவனுடைய தயவில், அதாவது அடுத்தவங்க கொடுத்த கை தடியை வச்சு ஊனிகிட்டு இருந்தீங்க. இப்போ சொந்த காலில் நின்று நிற்க போகிறீங்க, தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள்.
இதனால் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருஷத்தில் இந்த துலாம் ராசியில் சித்திரை 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான பண வருமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு டைரக்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி எம்டி சொல்லுவார், சார் நாளையிலேருந்து நீங்கள் தான் டைரக்டர், யூ ஆர் தி டைரக்டர் ஃபார் ஃபினான்ஸ் ஆர் யூ ஆர் தி டைரக்டர் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், பிஸ்னஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் டைரக்டர், ஸோ நீங்கள் தான் பிஸ்னஸை கொண்டு வரணும், கலெக்ஷனையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் அபரிமிதமான வருமானம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமும் ஒரு வீட்டை கட்டுறதுக்கான யோகமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் சுமாரான பணவரவு இருக்குது. ஏன்னா இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும். அதுக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களினால் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மறுபடியும் மார்கழி மாதத்துலேருந்து அது சாதகமாக மாறும். மார்கழி மாதம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் அப்பாக்கோ உங்கள் அம்மாக்கோ மருத்துவ செலவு இதுக்கு மேலே தேராதுன்னு சொன்ன டாக்டர்ஸே கூப்பிட்டு, சார் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சார், கடவுள் அனுக்கிரகம் இருக்குது, உங்கள் அம்மா பழைச்சிட்டாங்க, சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் அம்மாவை நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராப வருடத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் வருமானத்தை சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வருட கடைசியில் தை மாதத்திலேருந்து மார்கழி மாதத்திலேருந்து நீங்கள் உங்களுடைய தொழிலை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில், அல்லாட்டி யூடியூப் சம்பந்தமான தொழில், மீடியா சம்பந்தமான தொழில், ஏதோ ஒரு தொழில் துவங்கிறதுக்கான முதலீடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் வீட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்ணு பிறந்த வீட்டில் போக வர பல்லாக்கு அப்படின்ட்டு. ஸோ அதாவது பெண் பிறந்த வீட்டில் போக வர பல்லாக்கு. என்னதான் சண்டை இருந்தாலும் அக்கா தங்கைகள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார்கள். அது மாதிரி உங்கள் வீட்டில் இந்த வருஷம் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். போக வர பல்லாக்காக இருக்கும் இந்த வருஷம். நான் பல்லாக்குன்னு சொல்கிறது உறவுகள் போயிட்டுருப்பாங்க. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்கிறேன். அதே சமயம் குழந்தை செல்வங்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஆனால் கூட பிறந்தவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், எரிச்சல்கள், தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்துவாங்க. முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை, வைகாசி, ஆடி வரைக்கும். ஆவணி மாதம் அவங்களும் திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க. அதனால் சுப செலவுகள் ஏற்படும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பராபவ வருட பலன்கள் இருக்கிறதுலேயே அதிகமான பலன்கள், சுப பலன்கள், சந்தோஷ பலன்கள், வருமான பலன்கள், வெற்றி பலன்கள் எல்லாம் யாருக்குன்னு கேட்டால் இந்த வருஷத்துலேயே அதிகமாக இருக்கிறது மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு. செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நபர்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. அதே சமயம் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வருது, அது இன்னும் சூப்பர், அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே சமயம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஆண்டாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறதுனால 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் உறவுகள் வருகை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஒன்றா திருமணமாகும், இல்லை திருமணமாகி இருந்தால் 5 வருஷம் ஆச்சு சார், எனக்கு குழந்தைகளே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல, பகவான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணல, இந்த வருஷம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. 1 இல்லை 2 குழந்தை பாக்கியம் இருக்குது. இரட்டை பிறப்பு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது.
ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லை, தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுதல், எவ்வளவு உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் சொல்லலாமோ அத்தனையும் சொல்லலாம். இதில் நல்ல விஷயம், இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் யார் பேர்லையாவது வழக்கு போட்டாலோ இல்லை தேவையில்லாமல் சில பேர் உங்கள் பேரில் வழக்கு போடுவாங்க தெரியுமா, ஒரு இஎம்ஐ வரலன்ட்டு சில பேங்க் போடும், பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை. அவங்க கேட்டிருந்தாங்கன்னா மரியாதை நீங்களும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க போட்ட கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த கேஸில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்களாகட்டும், வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்காகட்டும், இந்த வருஷம் ஒரு பெரிய மனிதரால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேனேஜ்மெண்ட், எம்டி, சிஇஓ, சேர்மன் உங்களை கூப்பிட்டு பெருமையாக பேசுவார். அதுவும் நீங்கள் அரசியலில் இருந்துட்டிங்கன்னா, இல்லை அரசாங்க அதிகாரியாக இருந்துட்டிங்கன்னா, பாரத பிரதமரே உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு, ஏன்னா அவரே உங்கள் ராசி தான், அதனால் உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு, உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களை பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருது, அதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலாக இந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 ஜூன் 15 வரைக்கும் அந்த டைமில் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மேஷ ராசிக்கு வரார். உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு. எதிரிகளால் உங்களுக்கு சில தொல்லைகள் இருக்கும், ஆனால் அந்த எதிரிகளை அடித்து உக்காத்த வச்சுருவீங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து கிடையாது. இது இன்ஃபேக்ட் நான் ஒரு டைரெக்டாகவே சொல்கிறேன், பாரத தேசத்திற்கே இது ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் விருச்சிக ராசி. ஏன்னா நம்ம பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களும் விருச்சிக ராசி தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியலில் பல பேர் ஒன்றா கடக லக்னமாக இருப்பாங்க, இல்லாட்டி விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த வருடம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கர்ம வினைகள் உங்களை விட்டு அகலும் சூழ்நிலை ஏற்படும். கர்ம வினைகள்னால் செய்த பாவங்கள், அந்த பாவம்லாம் உங்களை விட்டு அகலும். ஏன்னா சனி குரு பார்வையில் வந்துடுறாரு. சனி பகவானுக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வையில், யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குருவின் பார்வையில். குலதெய்வத்தை இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே மாதம் போய் வழிபட்டுவாங்க. யாருக்கும் சொல்லாத ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பராபவ வருஷத்துக்கு யாருக்குமே பரிகாரம் சொல்லலை, ஆனால் உங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான டைம். அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி செதுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு செதுக்கிற வேலை என்னென்னா குலதெய்வம் கோயில். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் வரைக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா பண்ணுற பாடு இருக்கே, தலையால் தண்ணி குடிப்பாங்க. என் குழந்தைய படிக்க மாட்டேங்குது, என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறது, என் குழந்தைக்கு ஏதாவது எப்படியாவது படிப்பு வராதா அப்படின்ட்டு. இதனால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் திட்டு விடும், சண்டை வரும். உன் பொண்ணை உன் பையனை நீ படிக்க வைக்க துப்பு இல்லை, என்னடி வளர்த்து வச்சுருக்காரு உங்கள் ஆத்துக்கார் திட்டுவார். நீங்கள் என்ன பண்ணுவேலு, பாவம் அவன் சேர்க்கை சரியில்லை, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனில் மனசை லைக்க விட்டுட்டு படிப்பில் விட்டுட்டான். ஆனால் இந்த மே மாதம் 10 தாண்டித்துன்னா எங்கேருந்து தான் பொறுப்பு வருமோ தெரியாது. அவங்க குழந்தையெல்லாம் உட்காந்து அப்படி ஒரு தடவை படிப்பா, அவள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை பெரிதாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த வருஷத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார், வருஷ கடைசியில் கேது பயிற்சி ஆகிறார். ஸோ தந்தை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தந்தை கேட்குற விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயம் தந்தை வழி உறவுகளுடனும் பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களால் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்த அக்கா அண்ணன் அவங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் கூட இருக்கணும் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் அவங்க இருக்க போகிறாங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு, குடும்ப வசதிகள் பெருகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர், நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளோ பையன் குழந்தையோ,
உங்கள் அப்பா அம்மாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் நல்லாகும். 9ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. தந்தை விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பது நல்லது. அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும், சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. மொத்தத்துக்கு உங்களுக்குலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த யூடியூப்காரன் 10 நிமிஷம் பேசணுங்கிறான இந்த 8 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரே லைன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அது சொன்னேன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பரான டைம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய நட்புகளின் அனுசரணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருத்த வருமானம் ஏற்படும். இதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருஷ கடைசியில், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 15 ஆஃப் 2027 அந்த பீரியடில் உங்களுக்கு சில முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா நம்பிக்கையின் பேரில் பண்ணணும். யாரையும் நம்பாமல் கொடுத்துடாதீங்க. நம்பிக்கை இல்லைன்னா கொடுக்காதீங்க. மற்றபடி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் பெரிய பணவரவு, அதாவது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து மூலமாக பண வருமானம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் சந்தோஷம் ஏற்படும். உங்கள் அண்ணன் தம்பி அவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பூரிப்படைவீங்க. அக்கா தங்கச்சி அவங்க பசங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உங்களால் அவங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருத்த வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் தாய்மாமா வளர்ந்துருப்பார். உங்களுக்கே கடன் கொடுக்க, நீங்கள் ஒரு 4 கோடிக்கு சொத்து வச்சுருக்கீங்க, உங்கள் மாமாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கணும், அந்த அளவுக்கு உங்கள் தாய்மாமனுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அதாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ வாழ்க்கை துணையின் எதிர்காலம் கருதியோ பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அடுத்தவங்கள நம்பி தானே இருக்குது, அடுத்தவங்கள பார்த்து தானே இருக்குது. என் பையன் என்ன பண்ண போகிறான், என் பொண்ணு என்ன பண்ண போகிறான், எங்கள் ஆத்துக்காரர் என்ன பண்ண போகிறார், எங்கள் மாமியார் என்ன பண்ண போகிறார். உங்களுக்காக எப்போ வாழ போகிறீங்க? ஆனால் வேறு வழி இல்லை, அவங்களுக்காக தான் வாழ்ந்தாகணும். இதில் ஆணாக இருந்தாலும் சரி இதே தான், பெண்ணாக இருந்தாலும் இதே தான். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் உங்களுக்கு தேவையான பணவரவு இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த நடு 4 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் கோபமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறனால யாருக்கிட்டையும் அனாவசியமாக பகைமை உணர்வை காட்டாதீர்கள், பகைமை உணர்வை வளர்த்து கொள்ளாதீர்கள். மற்றபடி இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு ஏறுமுகமாக ஆண்டாக அமைந்திடும். தனுசு ராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியை பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை காணாத நிம்மதி, இதுவரை காணாத சுகம், இதுவரை காணாத சந்தோஷம், இதுவரை காணாத குடும்ப உறவுகளின் பாசம், இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்குது. உடம்பில் இடுப்பு பகுதியில் பிரச்சனை, நெஞ்சு பகுதியில் பிரச்சனை, தொண்டையில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, தலையில் பிரச்சனை, கால் முட்டி பிரச்சனை, இப்படி எல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது. அம்மாவுக்கும் பையனுக்கும் ஆக மாட்டேங்குது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆக மாட்டேங்குது. இப்படி உறவுகளால் எதிரிகளை உருவாக்கி கொண்டிருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லாமே அரவணைத்து செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் ஏப்ரல் மாதம் பிறக்கட்டுமே, ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்கட்டும். நான் ஏப்ரல் 15ஆம் தேதி சித்திரை மாதம் 14ஆம் தேதி பிறந்ததுக்கப்புறம் நடக்கிறது விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 1ஆம் தேதியே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை அமையும்.
குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இத்தனை நாளாக வந்து நவக்கிரகம் மாதிரி திரும்பி நின்றுட்டு இருந்தீங்க. இப்போ எல்லோரும் திரும்பி ஒன்றுக்கு ஒன்றா பார்த்துக்க போகிறீங்க. எல்லோரும் காத்தால எழுந்திரிச்சோன்னு, என்னப்பா எப்படி இருக்க, சௌக்கியமா, எப்படி, என்னமோ புதுசாக ஆள் பார்க்குற மாதிரி பேசுவீங்க. அம்மா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோமாம்மா உங்கள் பொண்ணு வந்து கேட்கும். உங்கள் பையன் கேட்பான், அப்பா என்னை கொண்டு போய் விட்டோமாப்பா, அங்கே ட்ராப் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் வேணாம்பீங்க. ஆனால் இது வந்து உறவுகளை பேணுவதற்கான முயற்சியில் அவர்களும் இறங்குகிறார்கள். உங்களால் அவங்களுக்கு அது அனுபவத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயம் தொடரக்கூடிய ஆண்டு. ஏன்னா பயம் எதுக்காகனா, உடம்புல வியாதி இருந்தது, அந்த வியாதி வந்துடுமோ வந்துடுமோன்னு பயம் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வருமானம் ஜாஸ்தி, செலவுகள் குறையும், வியாதிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் அவமானம் இல்லாத ஒரு ஆண்டாக அமைந்திடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாள் அண்ணன் தம்பி உறவு சரியில்லை, அண்ணன் நல்லா இருந்தால் அண்ணி சரியில்லை, அண்ணி நல்லா இருந்தாங்கன்னா அண்ணன் சரியில்லை, இல்லை தம்பி நல்லா இருந்தால் தம்பி மனைவி சரியில்லை, தம்பி மனைவி ஒத்து போகணும், தம்பியை சண்டை போட்டுட்ருப்பான், இப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தம்பியும் பேசுவான், தம்பி பொண்டாட்டியும் பேசுவா, அண்ணனும் பேசுவாங்க, அண்ணன் மனைவியும் வந்து என்னம்மா எப்படி இருக்க, நீ இப்போ உனக்காக தான் நாங்கள் இருக்கோம், நீ இல்லாட்டினா நாங்கள் இல்லை, அந்தளவுக்கு உறவு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம், 1998 வாங்கி போட்டேன் சார் ஒரு இடம், அது இன்னி வரைக்கும் விலையேறல, இப்போ வரும் அது, அந்த இடத்துக்கு நான் நீனு போட்டி போடுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் சொத்துக்களில் பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இத்தனை நாளாக வில்லங்கமாக இருந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள், உங்கள் குழந்தைகள்லாம் இத்தனை நாளாக உங்கள் பேச்சை கேட்காம, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு லவ் மேரேஜுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த வருஷம் 2 பேர்த்துக்குள்ளே ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு நீங்கள் ஒரு சில கண்டிஷன் போட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் ஒத்து வந்தால் அவங்க திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க, இல்லைன்னா உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஸோ குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி சார் இருக்குன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தொழில் ரீதியாக லாபம் ஏற்படும். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் வந்து ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து நோட் டிஸ்ட்ரிபியூஷன், நோட் புக்ஸ்லாம் விற்கிறேன், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் விற்கிறேன், எனக்கு அது வளர்ச்சி தரமாட்டேங்குது. இப்போ வரும் பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி. திஸ் இஸ் த இயர் ஃபார் யுவர் க்ரோத் ஆஃப் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கான நேரம். நீங்கள் நிலம் சம்பந்தமான தொழில் பண்ணுறவராக இருந்தால் இந்த வருஷம் நிலத்தில் இத்தனை நாளாக விற்க முடியாமல் இருந்தது, இப்போ விற்கிறதுக்கான நேரம் வந்து அபரிமிதமான பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், எதிரிகளே பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்கள் எதிரிகள் இத்தனை நாளாக உங்களை பற்றி கரிச்சு கொட்டின்னு இருந்தா, இப்போ அவள் பேசுகிறத கேட்டாலே உங்கள் நண்பர்களே சொல்லுவாங்க, என்னப்பா நாங்கள் எங்களை விட உங்கள் எதிரி உனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறான். அந்த அளவுக்கு ஒரு அமோகமான காலம் துவங்கி விட்டது. தனுசு ராசிக்கு வளர்ச்சி வளர்ச்சி, சந்தோஷம் சந்தோஷம், பண வருமானம்னு எல்லாம் இரட்டிப்பாகிறதுக்கான நேரம். சுப செலவும் இருக்குது, அதே சமயம் வருமானமும் இருக்குது. வருமானம் வந்தால் தானே சுப செலவு. வருமானமே இல்லை சார், நான் 10 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 8 வருஷமாக வேலை இல்லை, 2 வருஷமாக வேலை இல்லை, நான் எப்படி செலவு பண்ணுவேன்? உங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்து சுப செலவையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுப்பார். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஃபாரின் ட்ராவல் அவைட்ஸ் யூ. நீங்கள் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு யூஎஸ் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா இப்போ ட்ரம்பர் வந்து எல்லாத்தையும் உதச்சிட்ருக்கார், அனுப்பிட்டுருக்கார். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் ஒத்து வருமோ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகலாம். அதுவும் நம்ம பாரத பிரதமர் வந்து இப்போது ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இது அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். பதவி தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷ ஆரம்பமே பதவியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும்.
குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடன்பிறப்புகள், குறிப்பாக அக்காள் அம்மான் இவர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குடும்பத்தினர் உங்களோடு இணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஸோ எதிரிகள் விலகி நட்புரிமை பாராட்டுவதற்கான அமைப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள், பண வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் 4 மாதங்கள், அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அந்த 4 மாதங்களில் கொஞ்சம் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள் ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் கன்சீவிங். அதே சமயம் நான் திருமணம் ஆகலை சார், நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் 23 ஆர் 25 இல்லை 27 ஆகிடுத்து, எனக்கு பையன் பார்த்துட்ருக்காங்க, பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது நல்லது. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியை சரி பண்ணிக்கிறதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு இந்த டென்டிஸ்ட் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படும். அது உங்களுடைய அழகை மேம்படுத்துவதற்கு தானே தவிர உங்கள் பல் உடைஞ்சு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பண வருமானம், பதவி உயர்வு, இடமாற்றம், வெளியூர் பிரயாணங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான அமைப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அமோக பலன்கள் இருக்குது. ஸோ 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். மற்ற பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2026-27 பராபவ வருடத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட யுகாந்திரங்களுக்கு பிறகு மன நிம்மதியும், ஆரோக்கிய நிம்மதியும், குடும்ப நிம்மதியும், பண நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திடும். மகர ராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த பராபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் வரும். ஆனால் வந்து தடங்கலாகுது. ஏன் சார் அப்படின்னா, ஆக்சுவலாக சனி 3ஆம் இடத்துல இருந்தால் வெற்றி அடையணும். ஆனால் அவர் நீச்சத்தை நோக்கி போகிறதுனால உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பயம், உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனச்சிதறல்கள் அதிகரித்து அதனால் தவறுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயம், இந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு, ராகு உங்கள் ராசிக்குள்ளே வராரு வருஷ கடைசியில். ஸோ வருஷ ஆரம்பத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வரார் ராகு. 7ஆம் இடத்துக்கு கேது வரார். அதனால் நீங்கள் நட்புகள் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் நீங்கள் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகத்தில் சில தப்புக்களை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாமல் ஆப்பை ரெடி பண்ணி நீங்களே போய் உக்காருவீங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷ கடைசியில். இந்த வருஷ ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வருஷ ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. சரி சார், எங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வர்றது நல்லதே நடக்காதுன்னா, நல்லது நடக்கும். கௌரவம் இருக்குது, மரியாதை இருக்குது, வெற்றிகள் கிடைக்கும், இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். ஆனால் எனக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் நிறைய கிடைக்கும். நீ என்ன பண்ணுற, இப்படி பண்ணாத, நீ என்ன பண்ணுற, இப்படி பண்ணு, இந்த இடத்துல முதலீடு பண்ணு. ஐயோ, எனக்கு பண வருமானம் இல்லையா, அதுக்கு என்னையா பண்ணுறது? வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேக்க நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு ஸ்டாக்னேஷன், வருமானத்தில் ஒரு தடுமாற்றம். அதுக்கு காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கார். 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி இந்த வருஷம் வந்து நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். இதில் ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். தப்பான வார்த்தைகள் பேசுவதால் உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, எதிர்பார்ப்புகளால் செலவுகள் ஏற்படும். இந்த வருஷம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. சார், இந்த வருஷம் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி இப்படி டெவலப் பண்ணணும் சார், நான் ஆடிட்டர்கிட்ட நான் வந்து ப்ரொஜெக்ஷன் வாங்கிட்டேன், அதனால் நான் இந்த லோன் வாங்க போகிறேன், இந்த லோன் வந்துன்னா இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவேன் சார். ஆனால் அந்த லோன் வரத்துக்குள்ளார பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களை அலைய விட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு வச்சுருப்பீங்க, எனக்கு காஸ்ட் வந்து இவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்ட்டு. அந்த ரூபாயோட டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த லோன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ மறுபடியும் லோன் வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய தொழில் துவங்குறவங்க உங்களுடைய எஸ்கலேஷன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய லோன் எஸ்கலேஷன்,
அதை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டீங்க தரமாட்டேம்பாங்க. ஸோ அதனால் செகண்ட் பேக்கப் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். வருமானம் சற்று கவனத்துடன் இருக்கணும். செலவுகள் ஜாஸ்தியாக இருந்துங்க, ரொம்ப செலவு, கொஞ்சம் நஞ்ச செலவு இல்லைன்னா விரையாதிபதி குரு உச்சமடைகிறார். அதனால் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்கான செலவுகள், மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளுக்கான செலவுகள், இளைய சகோதரர்களின் வளர்ச்சிக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள். உங்கள் குடும்பத்துக்குன்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவியோ உங்கள் கணவரோ கேட்பார், என்னதான் பிரச்சனை உனக்கு, எல்லாம் அவனுக்கே கொடுத்துட்டுருக்கு, எனக்கு எங்கே, எனக்கு நம்ம குடும்பத்துக்கு எதுவும் இல்லைன்னா, இல்லைங்க நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், என் தம்பி வளரணும், எங்கள் அண்ணன் வளரணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. இதனால் உங்கள் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க, மனைவியோ கணவரோ, உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ பண்ணுறீங்க, நாங்கள் உங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குமே, எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இது பத்தாததுக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நிலத்தை வாங்கி போட்டிருப்பீங்க, அதில் வீடும் கட்டியிருப்பீங்க. இப்போ திடீர்னு கவர்மெண்ட் சொல்லும், அது அந்த இடத்த நாங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம், புறம்போக்கு இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இல்லை அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரிக்கு அந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. நான் என்ன சார் பண்ணுறது, உங்களுக்கு அந்த என்ன தேவையோ அதை கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. ஆனால் அது கைக்கு வரத்துக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா அவஸ்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீர்கள். பணம் வந்துடும், நம்ம வேறு இடத்த பார்த்துட்டு போயிடுவோம், இந்த இடத்த பார்த்து வாங்கிடுவோம், அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்த்து ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் லாபம் பெருசாக இருக்குமான்னு கேட்டால் படாடோபம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க, முதலீட்டுனால இப்போ ஆக்சுவலாக இந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதங்களில் தொழில் முதலீடு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே படாடோபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும். உங்கள் பிஸ்னஸில் போட்ட பணம் அப்படியே கௌரவத்துக்காகவும் உங்களுடைய படாடோபத்துக்காகவும், இப்போ அது பேர் என்ன, பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்காக நிறையா போவீங்க. இங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்கள் சட்டி என்ன, உங்கள் பிஸ்னஸில் உங்கள் முதலீடு இருக்கணும், உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காஃபி ஷாப், டீ கடை வச்சுருக்கீங்க, ஒரு நகரத்தினுடைய ஒரு மையப்பொழியில் காஃபி ஷாப் வச்சுருக்கீங்க, டீ கடை வச்சுருக்கீங்க. அந்த டீ கடைக்கு என்ன தேவை, பால், தண்ணி வேணும், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும், சர்க்கரை வேணும், குறிப்பாக டீ தூளும் காஃபி தூளும் வேணும். நீங்கள் இது ரெண்டுக்கும் பணம் போடாமல் மற்றதெல்லாம் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணி எல்லோரும் நின்னாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எதுவோ அதுக்கு பணம் போடலை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கேட்ரிங்கில் எது முக்கியம், உங்களுடைய அரிசி பருப்பு இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும். சார் மளிகை சாமான் அரிசி நான் 1000 பேர்த்துக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன், ஆனால் என்கிட்ட 100 பேர்த்துக்கு தான் அரிசி இருக்குன்னா எந்த பைத்தியகாரத்தனம் அது? அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனத்தை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். ப்ரீ பிளானிங் இஸ் கம்பல்சரி. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ பிளானிங் தப்பாச்சுன்னா உங்கள் மனசு நிம்மதியை தராது, மனசு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் கணவர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் மனைவி சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தை விட்டுட்டு அவங்க என்னை குத்தம் சொல்லிட்டாங்கன்னு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த விதண்டாவாதம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நிறையா இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும், பராபவ வருடத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்குது, சேமிப்புகளை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. சேமிப்புகளை இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் சேமிப்புகளை ஜாஸ்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேமிப்பே இல்லை. வர 10,000 சேலரி வருதா, 11,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் பத்தாததுக்கு உங்கள் மனைவி வேறு, உங்கள் கணவர் வேறு, உங்கள் வாழ்க்கை துணை தன்னுடைய கௌரவத்துக்காக நிறைய செலவு பண்ணுறார், தன்னுடைய வியாபார முதலீட்டுக்காக செலவு பண்ணுறார். இதில் உங்கள் கணவரோ மனைவியோ மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காகவும் செலவு நடக்கும். ஸோ இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி ஃபார் யூ. பட் அதனால் லாபம் இல்லை. அந்த லாபம் இல்லாததுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை. குடும்பத்தில் நிம்மதி இல்லாததுனால மனஸ்தாபம் ஏற்படும். ஸோ மனக்கஷ்டம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய முதலீடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது.
இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்கள் பேச்சில் ஸ்திரத்தன்மை இல்லை. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி எதிரணியினருக்கு நீங்களே ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து மீம் கண்டென்ட் ஆகுறீங்க. நீங்கள் மீம் கிரியேட்டர் கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து மீம் கிரியேட் பண்ணி போடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போடுற மீம் வந்து எதிர்கட்சிகளுக்கோ ஆளுங்கட்சியினருக்கோ நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ உங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுங்க. அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த வருஷம் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் துவண்டு விழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நட்புகளும் வாழ்க்கை துணையின் அறிவுரைகளும் தான் உங்களை நிமிர்த்தி நிற்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா, புதிய நட்புகள் வருகை, பழைய நட்புகள் விலகும். உறவுகள், அதாவது புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும் உங்களுக்கு நடக்கும். இந்த போகி பண்டிகை சொல்லுவாங்க தெரியுமா, பழையசெல்லாம் எரித்து போட்டுருணும், புதுசெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு போகி பண்டிகைங்கிறது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் வரது கிடையாது. ஜனவரி 13ஆம் தேதி வரது கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போகி பண்டிகைங்கிறது வந்து இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் 3 மாதங்களில் உங்களுக்கு பழைய நட்புகள் விலகி புதிய நட்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அந்த புதிய நட்புகளால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும். ஒரு நல்ல நண்பன், நல்ல நண்பன்னா என்ன, இடித்துரைக்கும் நண்பனாக இருக்க வேண்டும். நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் மச்சான் நீ பண்ணுறா, நீ தப்பு இல்லைடா, இது கரெக்டா, இந்த வயசில் பண்ணாமல் என்னடா இருக்கிறது. நண்பன்னா இடித்து உரைக்கணும். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அவன் உயிர் காப்பாவனாக இருக்கணும், உயிர் எடுக்கிறவனாக இருக்கக்கூடாது. உயிர் எடுக்கிற இடத்துல போய் உங்களை சிக்க வைக்கிறவனாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நட்பு இந்த காலத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் உங்களுக்கு அமையுதுங்க இந்த வருஷம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்த நபர்கள் விலகிச் செல்லும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. குடும்ப நிம்மதி பின்னடைவு இருக்குது. ஆனால் அதை விலகிச் செல்றதுக்கு அப்புறம்தான் இந்த புதிய நபர் வராருல்ல, அவர் சொல்லுவார், அம்மா உங்கள் கணவர் நல்லவருமா, அந்த ஆள் தான் பிரச்சனையாச்சு, இப்போ விலகிட்டார். உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு வரக்கூடிய நபராக அவர் இருப்பார். அதே சமயம் வருமானம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைப்பீங்க இந்த வருஷம். கடன் வாங்குறீங்க, கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க, உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க, புதிய தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு போகிறேன், அவன் ஃப்ரெண்டை பார்த்தா அவங்க கூட புதிய நட்புகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு சரியாக வரும்னா, நீங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்டராக இருந்தால் பரவாயில்ல, நீங்களே பிஸ்னஸ் பண்ணாதான் உங்களுக்கு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும். இப்போ எதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு பிஸ்னஸ், நாமக்கல் போகிறேன் முட்டை பிஸ்னஸ் பண்ணுறேன், முட்டை ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறேன், அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறேன் அங்கே வந்து ஒரு லேத்து பட்டறை ஆரம்பிக்கலான் இருக்கேன், இது தேவையில்லாது. சரி நான் ஈரோடுக்கு போகிறேன், ஈரோட்டில் வந்து மஞ்சள் மண்டி வைக்கலான் இருக்கேன், மஞ்சள் மண்டி ஃப்ரெண்டோட நான் வந்து பல்க் வால்யூமில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரூனர் ஆகிறதுக்கான தகுதி இப்பொழுது கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், 10 பிஸ்னஸ் நாய் வாய் வைக்கிறான் வச்ச மாதிரி வச்சுட்டு 10லையும் எதையும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எப்படி பட்டினி கிடப்பீங்களோ அது மாதிரி ஆகிடும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கான சூழ்நிலைகளை எதிரிகளால் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் சில பேர் கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த கடன் கொடுக்குற கூடிய விஷயத்தில், கடன் வாங்குகிற விஷயத்தில் கண்ட்ரோல்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது ப்ரீ மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயதினர், கல்யாணம் ஆனவங்க இல்லை, கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல செலவெல்லாம் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து பையனை பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஃபுல் பணமும் 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா, 3 நாளைக்கு 30 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து சீர் சனத்தையெல்லாம் பண்ணியாச்சு, பையன் வீட்டில் போய் சீரெல்லாம் இறக்கியாச்சு. இப்போ பையன் சொல்லுவான், எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இந்த பொண்ணு சொல்லும், எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ பண்ணின அத்தனை செலவும் வேஸ்ட்டு.
ஸோ இதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், கடன்களால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு முன்னேற்பாடை முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அந்த பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். எவனையுமே நம்பாதீங்க சார். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தங்களுடைய நட்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் நட்புகள் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். இதில் பத்தாவதுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா, சித்திரை அப்போ சூரியன் உச்சமாக இருப்பார் 3ஆம் இடத்துல. எதிரிகள் வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் பார்ட்னர்ஸ் கை ஓங்கும். ஸோ பார்ட்னர்ஸ் கை ஓங்கிறதுனால அவங்க தங்களுடைய பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் பணம் போடுறதுலையும் சரி பணம் எடுக்கிறதுலையும் சரி கவனமாக இருங்க. என்ன கணக்கில் எடுக்கிறாங்க, எதுக்காக பணத்தை எடுக்கிறாங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கு கேட்டால் கெட்ட பேர் தான். கணக்கு கேட்டால் கட்சியை விட்டு வெளியில் தள்ளுவாங்க. அதே மாதிரி கணக்கு கேட்டிங்கன்னா உங்கள் கம்பெனியை விட்டு உங்களை வெளியில் தள்ளலாம். கணக்கு கேட்டிங்கன்னா உங்கள் கம்பெனியை விட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வெளியில் போகலாம். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் ஆற்றலை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா அது எல்லாம் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்க, என்னையே ஆள் நீயே, நல்லதே உனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு கேட்கும், ராஜலக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேட்குறதே அது என்ன வயசோ தெரியாது. அந்த குழந்தை பாவம் எப்போ பார் திட்டும், உங்களுக்கு நல்லதே சொல்ல தெரியாதுன்ட்டு. நல்லது இருந்தால் நல்லது சொல்ல போகிறேன். இப்போ மற்ற ராசிக்கு தான் நல்லது சொல்லின்னு தானே இருக்கேன். உங்கள் ராசிக்கு நல்லது இல்லைன்னா நல்லது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி தான், எனக்கு நீ நெகட்டிவ் சொல்லக்கூடாது, பாசிட்டிவ் தான் சொல்லணும். உங்களுக்கு நல்லது சொல்லணுமா கெட்டது சொல்லணுமான்னு நான் கூட டிசைட் பண்ணலை. அந்த கடவுள் அந்த ஆண்டவன் உங்களுக்கு டிசைட் பண்ணி அனுப்புவான். அதைத்தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜோசியர்களுக்கும் இது பொருந்தும். எல்லா ஜோசியர்களும் தங்களுடைய சுய ஆசைகளை ஜோசியத்தில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ரிஷபராசியை பிடிக்கும், ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு தனுசு ராசி பிடிக்கும், தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என் ராசியாக இருந்தாலும் நேரம் சரியில்லைன்னா நேரம் சரியில்லை தான். அதனால் கும்பராசிக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறத நிறுத்துங்க. அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க இருக்காங்க பாருங்கள், இவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் கேள்வின்னு வந்துட்டால் இவங்ககிட்ட கேள்விக்கணைகள் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, பதிலே வராது. அதாவது இந்த உமனா மஞ்சின்னு சொல்லுவாங்க, உருன்னு உட்காந்துருப்பாங்க. இவங்க பேசவே மாட்டாங்க. நான் இவங்களை யாரும் தப்பாக சொல்லலை. நீங்கள் பேசாமல் இருந்து அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்குறீங்க. ஆனால் கேள்வின்னு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கு, அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்குறீங்க. ஸோ கணவனுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு இந்த பெண்கள், கும்பராசி பெண்கள், குடும்ப தலைவிகள் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அதே சமயம் உங்கள் ராசியில் இருக்கிற ராகு வருஷ கடைசி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு சைடு, சேலம் சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வயக்காடு இருக்கும். ஈவன் அரக்கோணம் தாண்டிட்டாலே நிறைய வயல்வெளிகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே திண்டிவனம் தாண்டிட்டாலே வயல்வெளிகள் இருக்குது. அதனால் பெண்களும் சரி ஆண்களும் சரி வயக்காட்டில் போகும்பொழுது பூச்சிக்கடிகளில் சிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்துக்கோங்க. ஸோ போகும்போதே ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், காலில் செருப்பு போட்டுப்பாங்க, காலில் செருப்பு இல்லை ஷூ போட்டுட்டு போங்க. சார் வயக்காட்டில் எப்படி சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ பூச்சிக்கடிகள் சம்பந்தமாக சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். தெரியாத நபருடன் அதிக நட்புறவு பேணாமல் இருப்பது நல்லது. இந்த வருஷத்துக்கான விஷயம் என்னென்னா, புதிய நட்புகளால் வளர்ச்சி இருந்தாலும் எல்லாரையும் புதிய நட்பாக ஏற்றுக்கக்கூடாது. புதுசாக வரவன் உடனே நண்பன் ஆகிடுவான். ஸோ நட்புக்கள் விஷயத்தில் ஃபில்டர் பண்ணுங்கள். குடும்ப விஷயத்தில் வெளியாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறத என்னோடய பிரார்த்தனை. கும்பராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், அதுக்கப்புறம் சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 3 பாதங்கள். இதில் அவிட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். புரட்டாதி நட்சத்திரம் படிக்கிற குழந்தைகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் வருமானம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால்
உங்களுக்கு தேவையில்லாத சர்ச்சைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சதயம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் ஆவணி மாதத்துலேருந்து மார்கழி மாதத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கவலைப்பட வேண்டாம், விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இந்த நடு 4 மாதங்களில் குடும்பத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் குடும்பத்தாருடைய சந்தேக கண் கொண்டு பார்ப்பதிலும் நீங்கள் கொஞ்சம் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மீனராசி நண்பர்களுக்கான பராபவ வருட பலன்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக உங்களுக்கு நிம்மதி இல்லை சார். அவமானம், இழப்புகள், உங்களுடைய சுயமரியாதை இழப்பது, அதே சமயம் பண விவகாரங்களில் சில குழப்பங்களை சந்திப்பது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப வருமானம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் வருமானத்தினால அடுத்தவங்க தான் அதை அனுபவிச்சுட்ருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தனலாபம், பணவரவு, கீர்த்தி, புகழ், வளர்ச்சி, நிம்மதி, எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல், எதிரிகள் மறைந்து போகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இருக்குது. இந்த வருஷத்தில் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டு. கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்றுனா உங்கள் உடனே நின்றுவாங்க. அண்ணா உங்களுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பி தங்கைகள்லாம் நிற்பாங்க. உங்கள் குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள், மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்காகவே தங்கத்தினுடைய விலை 13,000 20,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த வருஷத்தில் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாலே போதும். அது என்னென்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் புரட்டாதி பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருஷம் வருமான அதிகரிப்பை சந்திப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில், படிக்கிற விஷயத்துலலாம் நன்மைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களால் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களால் உங்களுக்கு தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்படும். உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருஷ கடைசியில், அதாவது எப்போன்னு பார்த்தேன்னா மார்கழி, தை, மாசி, பங்குனி, அந்த சமயத்தில் பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண இழப்புன்னா தொழிலில் பண இழப்பு, அடுத்தவங்களை நம்பி பண இழப்பு, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களும் குழந்தைங்களும் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நெருக்கமாக இருக்காங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார், சமாளிக்கவே முடியல சார் அப்படின்னா இந்த வருஷத்தில் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களை அவமானப்படுத்தின நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2025 எதிரிகளால் அவமானப்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் எதிரிகளால் அவமான விலகல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடு 4 மாதங்கள், அதாவது எப்போன்னு பார்த்தேன்னா ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை, அந்த பீரியட் எதிர்காலத்தை பற்றிய பயம், அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த பயம், ஆரோக்கியம் சார்ந்த பயம், அல்லது உங்களுக்கு பாதுகாப்பின்மையின் காரணமாக பயம், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகள் தங்களுடைய குழந்தைகளிடையே நல்ல மாற்றத்தை சந்திப்பீர்கள். இத்தனை நாள் உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் பேச்சை கேட்காம சுற்றிட்டு இருந்தாங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதையே இல்லை, நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு. இப்போ அவங்க வருவாங்க, அப்பா நான் சொல்கிறத நீ சொல்கிறத நான் கேட்கலப்பா, அம்மா நான் நீ சொல்கிறத கேட்கல, எனக்கு இப்போ நான் ஒழுங்காக இருக்கணும், என்னோடய வாழ்க்கையில் நான் வியாபாரத்தையோ இல்லை தொழிலையோ ஒழுங்காக பண்ணி நான் சம்பாதிக்கணும், அதுக்கு வழி சொல்லு. எனக்கு இத்தனை நாளாக நான் நம்பினவெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, நீ சொல்லுமா
அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்கள உக்காத்த வச்சு முதல்ல பேசுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து நிறைய அறிவுரை, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அன்றைக்கி நான் இதை பண்ணும்போது, இது நானும் அந்த தப்பு பண்ணுவேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எரிச்சலில் பேசுகிறோம். ஏன்னா இத்தனை நாளாக காட்டு கற்றுல. ஏதாவது எங்கள் அப்பா சொல்லுவார், அழ அழ சொல்வா தம்மனுஷா, சிரிக்க சிரிக்க சொல்லுவா பிரத்தி மனுஷா. உங்கள் சொந்தக்காரன் உங்கள் உறவுகள் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அழுதுட்டு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்களுடைய நட்புக்கள் நீங்கள் எப்போ விழுவீங்க உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கலான்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுடைய சிரிப்புக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, கூட பிறந்தவன் பேச்சை கேளுங்க. இல்லை அடுத்தவன் பேச்சை கேட்டு நான் வந்து வீணாக போவேன் அப்படின்னா வேண்டாதவன் பேச்சை கேளுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக இந்த பூரட்டாதியில் பிறந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த வெற்றிகள் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். உங்களுடைய உடம்புல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ மீனராசிக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்க சந்தோஷ அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்ப வளர்ச்சி, குடும்ப நிம்மதி, தொழில் வளர்ச்சி, தொழில் நிம்மதி, வியாபார வளர்ச்சி, வியாபார நிம்மதி, படிப்பு வளர்ச்சி, படிப்பு நிம்மதி, வம்ச விருத்தி, அதனால் குடும்ப நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் குடும்ப நிம்மதியும் அவர்களின் வளர்ச்சியால் குடும்ப க்ஷேமமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா, மீனராசியில் பிறந்தவங்க, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது வீட்டில் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறேன் சார், நான் இட்லி கடை போட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒரு அம்மா, வயசான அம்மா, ரேவதி நட்சத்திரத்துலையோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துலையோ இட்லி கடை போட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 இட்லி விற்கிற அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். 1000 வேணாங்க, 200 இட்லி, ஒரு நாளைக்கு 10 இட்லி 50 இட்லி போயிட்டு இருந்த இடத்துல 250 இட்லி போன லாபம் தானே. ஒரு நாளைக்கு 500 இட்லி போன லாபம் தானே. ஆக்சுவலாக இட்லி கடை போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய லாபத்தை சந்திச்சிருக்காங்க. அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தார் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். உறவுகளின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தால் மன நிம்மதி ஏற்படும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு இப்போ நம்ம வந்து பராபவ வருடத்தினுடைய பலன்களை கொடுத்துருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பராபவ வருடத்தின் பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை வந்து பெல் பட்டன் வந்து பெல் ஐக்கானில் வந்து ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணாததுனால சில பேர்த்துக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லன்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கீங்க. அவங்களும் இந்த பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களால் இந்த சேனலுடைய லிங்க்கை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்மறை கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மரியாதையோடு பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை இந்த புதிய வருடத்தின் ஆரம்ப நாளில் அம்பாளின் பாதாரந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.